அறிஞர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, தமிழ் ஆனந்த யோக உலக சமாதான பிரியர்களே, ஃபேஸ்புக் அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். மனித பிறப்புடைய நோக்கம் அறிவை அறிந்து கொண்டு அறிவிலே முழுமை பெற்று சிறப்பாக வாழ வேண்டும். சிறப்பு என்றால் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று சிறப்பாக வாழ்வது இருக்கும். இருந்தாலும் இந்த அறிவினுடைய நோக்கமே, அதாவது அந்த சுத்த வெளியே, அந்த இயற்கையே தன்னைத்தானே ரசித்துக் கொள்வதற்காக எடுக்கப்பட்ட உருவம்தான் மனிதன். அனைத்துமே பிரம்மமயம், அனைத்துமே இறைமயம், எல்லாமே இறையாகவே இருக்கின்றது. இதுவரை இதை எத்தனையோ முறை கேட்டுவிட்டோம். எத்தனையோ மகான்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த அறிவை எவ்வாறு அறிந்து கொள்வது? ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் சாதாரணமாக இந்த நிலையை அடையவில்லை. இந்த மாதிரி ஒரு மனித பிறப்பு, இது போன்ற ஒரு அறிவு நிலை இருக்கின்றது என்றால், இந்த உயிரின பரிணாமத்திலே, பரிமாண வளர்ச்சியிலே பல்வேறு மாற்றங்கள் நடந்து இறுதிக்கட்டமாக நிறைவாக இந்த அறிவு படைத்த மனிதன் உற்பத்தியாகியிருக்கின்றான். இயற்கை படைத்திருக்கின்றது. இதிலே அறிவிலே பல்வேறு நிலைகளிலே உலகெங்கும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்தந்த காலகட்டத்திலே அந்தந்த நாட்டிற்கு ஏற்றாற்போல, சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல, பொருட்களின் உற்பத்திக்கு ஏற்றாற்போல ஆங்காங்கு இயற்கை பெரியோர்களை அனுப்பி வைத்திருக்கின்றது. அவர்களை கருவியாக பயன்படுத்தி மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக, அறிவை தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக, அறியாமையிலிருந்து வெளியே வருவதற்காக, அதுபோன்று மகான்களை உலகிற்கு அனுப்பி வைத்திருக்கின்றது. அவர்களை பயன்படுத்தி அறிவிலே உயர வேண்டாம், உயர்ந்து அறிவிலே முழுமை பெற வேண்டாம். அந்த அறிவை அறிந்த நிலையிலே வாழும்போது, அறிவின் வழியே செல்லும்போது எப்படி இருக்கின்றது? அதே அறிவு எல்லை கட்டி புலன்களிலே சிக்கும்போது இந்த 6 குண வயப்பட்டு சிக்கலிலே மாட்டி விடுகின்றது. எல்லோருக்குமே அறிவு இருக்கின்றது. எல்லோருக்குமே 6வது அறிவு இருக்கின்றது. அனைத்து மனிதர்களுமே ஏதோ ஒன்று இல்லை என்றால் இது போன்ற ஒரு பிறப்பு எடுத்திருக்கவே முடியாது. அத்துணை பேரிடத்திலேயுமே அந்த நிலை இருக்கின்றது. இயல்பாகவே அந்த ஞான நிலை இருக்கின்றது. அந்த இயற்கையே இங்கே அறிவாக இருக்கின்றது. அந்த அறிவிற்கு என்ன வேண்டும்? தன்னை அறிந்து கொள்ள வேண்டும்.
தானே மெய்ப்பொருளாக இருப்பதை தெரிந்து கொள்ள வேண்டாம். அது தெரியாவிட்டால் என்ன ஆகும்? அது தெரியாவிட்டால் இந்த புலன் இன்பத்திலே, புகழிலே, அதிகாரத்திலே இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று தோன்றிக் கொண்டே இருக்கும். இன்னும் வேண்டும் என்றால் அந்த இடத்திலே நிறைவு என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. உண்மையாகவே அதற்கு என்ன வேண்டும்? பெரும்பாலான மக்கள் அந்த அறிவை சரியான வழியிலே செல்லாத காரணத்தினாலே, புலன் இன்பத்திலே மயங்கி இருக்க காரணத்தினாலே, புலன்களிலே அறிவை செலுத்திய காரணத்தினாலே, அதிலே கட்டுண்டு அதிலே மீறி வர முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அறியாமலே சிக்குண்டு இருக்கிறார்கள். அதற்காக தான் அறிவை அறிந்த பெரியோர்கள் ஆங்காங்கு வந்தார்கள். எத்தனையோ ஆன்மீக அமைப்புகள் இருக்கின்றன. அவங்கவங்க வினை பதிவுக்கு ஏற்றார் போல அவரவர்கள் தன்னுடைய அறிவை கொண்டு அதை பயன்படுத்தி முன்னேறி செல்கின்றார்கள். செல்லக்கூடிய அடையக்கூடிய இடம் ஒன்றுதான். அதிலே பல்வேறு பாதைகள் இருக்கலாம். நாம் எந்த பாதையும் குறை காண முடியாது. ஏனென்றால் இயற்கை ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு இயற்கை எக்ஸ்பிரஸ் வேகத்துல வேலை பார்த்துட்டு இருக்கு. ஒருத்தரா இல்லைன்னா இன்னொருத்தர் அது பாட்டுக்கு பூமிக்கு அனுப்பி கொண்டே இருக்கின்றது. யாருக்கு எது பிடிக்குமோ, எந்த மாதிரி பிடிக்குமோ, எந்த நபரை பிடிக்குமோ அதை வைத்துக் கொண்டு முன்னேறுவதற்காக அது போன்று அனுப்பி வைத்துக் கொண்டே இருக்கின்றது. அவருடைய நோக்கம் எல்லாமே உலக மக்கள் நன்றாக இருக்க வேண்டிய என்ற நோக்கத்தில் தான் அவர்கள் அத்தனை பேரும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அங்கே குறை என்பது காண்பதற்கு எதுவுமே கிடையாது. நம்முடைய அறிவுக்கு எதை பிடித்திருக்கின்றதோ அதை சரியான முறையில் செய்து அவர்கள் காட்டிய வழியிலே முன்னேற வேண்டாம். அதிலே முதலாவதாக தெரிந்து கொள்வது என்றால் இந்த அறிவினுடைய இயலாமையை முதலாவதாக ஒத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அந்த இயற்கை மிக அற்புதமாக அமைத்திருக்கின்றது. எத்தனை நபர் அனுபவித்தாலும் என்ன யாரு எந்த மாதிரி சொன்னாலும் அதையும் மீறி இருக்குது இயற்கை. கொஞ்சம் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் மேல இருக்கு. எவ்வளவு பேர் எவ்வளவு பேசிட்டு இருக்கோம். மற்றெல்லாம் வேணாம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அறிவை கொண்டு நம்ம சிறு எழுந்து பார்த்தோம் என்றால் என்னென்ன பேசிட்டு இருக்கோம்னு பாருங்க. நேற்றுக்கு பேசுறது தவறுன்னு இன்னைக்கு தான் தெரியுது. இன்னைக்கு பேசுறது நாளைக்கு தெரியும். இது மாதிரி போயிட்டே இருக்குது. அந்த அறிவு வளர்ச்சிக்கு ஏற்றார் போல நம்முடைய அறிவு முடிவு எடுக்குது. இதுதான் சரி, இதுதான் கரெக்ட் அப்படின்னு முடிவு எடுக்குது. ஆனா அது மாறுகின்றது. ஏன் இப்படி மாறிக்கொண்டே இருக்கின்றது? ஏன்னா அது அளப்பரிய ஆற்றல் இருக்கின்றது. எக்கச்சக்கமா இருக்கு. அதை நல்லா தெளிவா துல்லியமாக தெரிஞ்சு விட்டு அது பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. யாரும் பேசவே மாட்டாங்க. ரொம்ப பேர் மௌனமாயிடுறாங்க. ஏன்? ஏன்னா அவ்வளவுதான் சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த அறிவு இருக்கின்றது, ஆற்றல் இருக்கின்றது, இயற்கையே இங்கே அறிவாக இருக்கின்றது, மெய்ப்பொருள் நம்மிடத்திலே இருக்கின்றது. அதை வெளியில எங்கேயும் தேடவே தேவையில்லை. நம்மிடத்திலே இயல்பாகவே இயற்கையாக இருக்கின்றது. அதனால அவங்கவங்க வரட்டும் அப்படின்னு ரொம்ப பேர் மௌனமாயிடுறாங்க. அது விளக்குவதற்கு வார்த்தையே கிடையாது. சிறிது பேர் விளக்குவதற்கு வருகின்றார்கள். அதுவும் அடுத்தது மாறிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் இந்த அறிவினுடைய இயலாமைய நாம் ஒத்துக்கொண்டோம் என்றால், ஏன்னா நம்முடைய மனதையும் அறிவையும் தாண்டி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கின்றன என்று ஒத்துக்கொண்டு இப்ப இதுதான் சரி அப்படின்னு தெரிந்தாலும் அதை பிடிவாதமாக வைத்துக் கொள்ளாமல் அவரவர்கள் அவரவருடைய அறிவுக்கு ஏற்றாற்போல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவரவர்கள் விதத்திலே அவரவர்கள் சரியான நிலையிலே இருக்கிறார்கள். நம்ம அது சரியில்லைன்னு தோணலாம். ஆனால் அவங்க அறிவுக்கு ஏற்றாற் போல செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
இருந்தாலும் எந்த மாதிரி இருந்தாலும் சரி, பேசினாலும் சரி, செயல் செய்தாலும் சரி, அந்த மாறாத செயல் விளைவு தத்துவத்தை தெரிந்து கொண்டு அறிவை பயன்படுத்தி செயலிலே மிக கவனமாக இருக்க வேண்டாம். இந்த புலன் அளவிலே சிக்குண்ட போது அந்த அறிவு தெளிவாக வேலை செய்ய இயலாது. புலன் கவர்ச்சியிலே, புலன் இன்பத்திலே, இன்ப நாட்டத்திலே மயங்கி இருக்கும்போது அதுதான் பெரிது என்று அறிவு முடிவெடுத்து, அதுதான் கரெக்ட் அப்படின்னு முடிவெடுத்து செயலை செய்து அதனுடைய விளைவாக எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப அறிவிலே தெளிவாக, ஏனென்றால் அவங்க அறிவுக்கு ஏத்தார் போல செயல் செய்வாங்க. ஒரு செயலே சில பேருக்கு நல்லதா தோணும், சில பேருக்கு கெட்டதா தோணும். அப்ப முடிவு தான் என்ன? அப்ப விளைவை வைத்து அறிய வேண்டும். அப்ப விளைவும் சில பேருக்கு தெரியாதே, என்னதான் பண்றது? எப்படிதான் செயல்படுவது? அதனால அந்த அறிவினுடைய இப்போது இருக்க என்னுடைய நிலைமை எப்படி, என்கிட்ட இப்படி இருக்கு. அந்த அறிவினுடைய இயலாமைய, அந்த தோற்று போன நிலையிலே, இயற்கையிலே சரண்டர் ஆன நிலையில இருக்கும்போது அந்த இயற்கை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். இவரு சரண்டர் ஆயிட்டாரு, இவருக்கு எதுவுமே தெரியாது. தெரியவில்லை என்றால் அது வழி நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றது. ஆனால் தெரிந்த அளவிலே நாம் சேகரித்த அளவிலே வைத்துக்கொண்டு என்னென்ன சேகரம் செய்து வைத்திருக்கின்றோம், நாம படித்தது, கேட்டது, இன்னும் யாரெல்லாம் சொன்னது, அதையெல்லாம் சேகரித்து வைத்துக்கொண்டு அதன் வழியே செயல்படும் போது அது முழுமையாகாது. அந்த சேகரித்த அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தும் போது அது பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஏனென்றால் நமக்கு என்று ஒரு இயல்பு இருக்குது. அந்த இயல்பு வருமே தவிர இந்த சேகரித்த அறிவு வராது. பெற்ற அனுபவங்கள் இயல்புல போய் பதிவாகும். இயல்பு அனுபவங்களா மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். இந்த அனுபவம் இயல்பு வேற. ஆனா சேகரித்தது என்று வைத்தோம்னு வச்சுங்களேன், அப்ப எக்கச்சக்கமா சேகரித்து வைத்துக் கொண்டு இது சரி, எங்கேயோ எழுத்துல வந்த காரணத்தினாலே ஏதோ ஒரு பேச்சை வைத்துக்கொண்டு நமக்கு பிடித்ததை வைத்துக்கொண்டு நமக்கு பிடிக்கிற மாதிரி எங்க பேசுறது நமக்கு பிடிக்குதோ, எங்கே எழுதியிருக்கிறது நமக்கு பிடிக்குதோ, எங்கே பிரிண்ட் ஆகியிருக்கிறது நமக்கு பிடிக்குதோ, அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு இருந்தோம் என்றால் நமக்கு மனதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மனனுடைய தன்மை என்னென்றால், ஒன்றை உருவகப்படுத்தி இது உயர்வு என்று நினைத்தோம் என்றால், மனனுடைய தன்மை அதை உயர்வு என்று நினைத்து உயர்த்தி உயர்த்தி நினைத்து கொண்டே இருந்தால் அது உயர்வாக கூட தோன்றும். கெட்டதையே திரும்ப திரும்ப நினைத்து நினைத்து பார்க்கும்போது என்னாமோ அதுவே நல்லதாக கூட தோணுவதற்கு வாய்ப்பே இருக்கின்றது, திரும்ப திரும்ப நாம் நினைத்த காரணத்தினாலே. அப்ப என்ன ஆகும், இந்த மனம் எதை போய் பற்றுகின்றதோ, எதை உயர்வாக நினைக்கின்றதோ, அத தன்னுடைய மனதின் மூலமாக கற்பனையாக அதை உயர்த்தி பேசி உயர்த்தி நினைத்து நினைத்து அதிலே ஒரு சுகம் கண்டு அதை உயர்த்தி நினைத்தாவே சுகம் காணக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டு அதுதான் உண்மை என்று நினைக்கும் போது அது சிக்கலாகி விடுகின்றது. ஒருவர் வேதாத்திரி மகரிஷியுடைய தியானத்தை கற்றுக்கொள்கின்றார். அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. நல்லா தியானம் செய்கிறார், தற்சோதனை செய்கிறார், அவருடைய கருத்துக்களை எல்லாம் படிக்கின்றார். அவருக்கு மிகவும் பிடித்து விட்டது, மனதுக்கு ரொம்ப நன்றாக இருக்கின்றது. அவர் நல்லா சர்வீஸ் பண்றாரு, இந்த மக்களுக்கு கொண்டு போகணும்னு செய்கின்றார். அந்த இடத்திலே ஒரு மனதுக்கு ஒரு திருப்தியான நிலை ஏற்படுகின்றது. அந்த மனதிற்கு ஒரு திருப்தியான ஒரு நிலை இருக்குது பாத்தீங்களா, இந்த நிலை வேண்டும் என்று திரும்பவும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். அந்த திருப்தி அவருக்கு வேண்டும், அதன் காரணமாக செய்கிறார். அந்த இடத்திலே பல்வேறு சிக்கல் ஏற்பட்டாலும், மனம் தளர்ந்து விட்டாலும் தொடர்ந்து செய்கின்றார். அந்த இடத்திலே ஒரு திருப்தி ஏற்படுகின்றது. அந்த திருப்திக்காக அதை செய்து கொண்டிருக்கின்றார். இது நல்ல விஷயம்.
இது நல்லா பார்த்தா எல்லாருக்குமே நல்லா தெரியும். மகரிஷியுடைய நோக்கம் என்ன என்று நல்லா தெரியும். இதே ஒருவர் மனதிற்குள்ளாக ரசிக்கின்றார். ஒரு நடிகருடைய படத்தை ரசிக்கின்றார். அவர் நடிப்பது இவருக்கு ரொம்ப பிடித்திருக்கின்றது. இவருக்கு அறிவுக்கு நன்றாக இருக்கின்றது. இந்த மனதின் மூலமாக அவரை உயர்த்துகின்றார். திரும்பவும் ரசிக்கின்றார். திரும்பவும் உயர்ந்து உயர்ந்து நினைத்துக் கொண்டே இருக்கின்றார். மேலும் ரசிக்கின்றார். அதுவாக மாறிவிடுகின்றார். அவருடைய பட ரிலீஸுக்கு முதல் நாள் பெரிய கட் அவுட் வைத்து அதிலே ஏறி பால் அபிஷேகம் செய்கின்றார். அவருக்கு அந்த இடத்திலே ஒரு திருப்தி ஏற்படுகின்றது. ரெண்டுமே ஒன்றா என்றால் வேதாத்திரி மகரிஷி நினைந்து திருப்தி அடைந்து அந்த திரும்ப திரும்ப அந்த நிலைக்கு செல்லக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்குது. அவரும் தன்னுடைய மனதை கொண்டு ஒருவரை உயர்த்தி உயர்த்தி அந்த இடத்திலே அந்த பால் அபிஷேகம் செய்யும் போது அவருக்கு ஒரு திருப்தி ஏற்படுகின்றது. ஆனால் ரெண்டுக்குமே என்னன்னா ரெண்டுமே திருப்தியாக இருக்கலாம். ஆனால் எந்த பொருளை, எந்த செயலை, எந்த குணத்தை அடிக்கடி நினைக்கிறோமோ அவங்களுடைய தன்மையாவும் உயிரினிலே அறிவினிலே மாற்றம் காணும். இது இயல்பூக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் மதிப்போர் தம்மை தப்பாது தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். யாரப்ப அந்த திருப்தி ஏற்படலாம். ஏன்னா யார் உயர்த்துறாங்களோ உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், நடிகரா இருக்கலாம், கட்சியா இருக்கலாம், கட்சி தலைவரா இருக்கலாம், மத தலைவரா இருக்கலாம், தீவிரவாதி தலைவரா கூட இருக்கலாம். எல்லாமே அறிவை பற்றி உயர்த்தி தானே உயர்த்தி உயர்த்தி நினைக்கும் போது இதுதான் இந்த கற்பனையாக உயர்த்தி உயர்த்தி வைத்து இருந்தாலும் அந்த நபருடைய கேரக்டர் அவங்களுடைய தன்மை யாரை அந்த திருப்தி ஏற்படலாம். ஆனா உள்ளுக்குள்ளார யாரை நினைக்கிறோமோ அவங்களுடைய தன்மை அத்துணையுமே நம்மிடத்திலே வந்துவிடும். வேதாத்திரி மகரிஷி போன்ற அறிவிலே முழுமை பெற்றவருடைய பற்றும் போது அங்க அறிவினுடைய அந்த தன்மை இது மாதிரி எத்தனையோ மகான்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. அவர்களை பற்றும் போது அந்த தன்மை அவங்களுடைய தன்மை அவங்களுடைய உண்மையாகவே அவங்களுடைய கேரக்டர் என்ன அந்த தன்மை இருக்க இருக்க இங்க உயிர் நிலை அறிவு நிலை மாற்றம் காணும். அப்ப தீவிரவாதி இருந்தாருன்னா அவருடைய பற்று பிடிக்கும் போது இளைஞர் எல்லாம் அங்க போயிட்டு அவர் சொல்றது நிச்சயமாக இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபட்டு இந்த மாதிரி இருந்தாதான் உலகத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு இப்ப என்ன ஆகுது அந்த அறிவு என்ன ஆகுது அந்த மாதிரி அறிவு சொல்லுது. இளைஞர்களை அந்த மாதிரி பிடிச்சிட்டு போயிட்டு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அப்ப தீவிரவாதம் இந்த மாதிரி செய்தாதான் உலகத்தை மாற்றத்தை கொண்டு வர முடியும் போது இந்த இடத்துல அறிவு எப்படி செயல்படுது பிறகு துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுல இருக்குல்ல. அப்போ அந்த அறிவை சரியா பயன்படுத்தலையே அந்த பிரெயின் வாஷ் பண்ணும்போது அந்த அறிவு அதுதான் அப்படின்னு நினைக்குது. இந்த மாதிரி எந்த முறையில எதை பற்றினாலும் திருப்தி ஏற்படுதான். ஆனால் எதெல்லாம் பற்றுமோ அதனுடைய தன்மை நிச்சயமாக உயிரினிலே அறிவினிலே மாற்றம் காணும். அதுக்கு ஏத்தாற் போல அவங்களுடைய அந்த செயல்கள்லாம் வர துவங்கிவிடும். அப்ப அந்த அறிவனுடைய இயலாமையை அப்படியே ஒத்துக்கொண்டு ஒரு தோற்ற நிலையிலே நம்முடைய மனதிலே ஒரு தோற்ற நிலையிலே இதுதான் கரெக்ட் அப்படின்னு எதுவுமே இல்லாம எது சரி தவறு அப்படிங்கிறது அகத்தை பொறுத்த நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க. அதனால அதை எல்லாமே பற்றி பிடிக்காம அப்படியே ஃப்ரீயா விட்டோம்னா இப்ப அறிவு வெளிப்புறத்திலே சரியாக செயல்படுவதற்கு அந்த இயற்கை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அப்ப முன்ன கொடுக்கலையான்னா கொடுக்கல. ஏன் அப்படின்னா இந்த அறிவை கொண்டு பிடிவாதமா இதுதான் கரெக்ட் அப்படின்னு ஈடுபடும் போது மற்ற பத்தி கவலை இல்லை, மற்றவங்களுடைய உலகத்தை பொறுத்த கவலை இல்லை, மற்றவங்களுடைய மனதை பத்தி கவலை இல்லை. இந்த செயல் செய்த காரணத்தினால அதன் விளைவாக துன்பம் ஏற்பட்டாலும் அதை பத்தி கவலைப்படாம அதையே செய்து கொண்டிருந்தோம் என்றால் மேலும் மேலும் சிக்கல் தான் வரும். தனக்கும் சிக்கல், குடும்பத்துக்கும் சிக்கல், சமுதாயத்துக்கும் சிக்கல் ஏற்பட்டு விடுகின்றது.
அப்ப அந்த அறிவை வந்து பயன்படுத்தும் போது எப்படி? அப்ப அவங்க அறிவுக்கு அப்படிதான் தோணுது. தீவிரவாதி இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அதுதான் தோணுது. அங்க அறிவு எப்படி வேலை செய்யுது? அப்ப என்ன பண்றது? அங்க இயற்கை வராதே! அந்த இயற்கை வந்து அவங்கள வேற எதுக்கு பயன்படுத்துதே? இப்ப முதலாவதாக அதாவது இந்த தியானத்தை பயன்படுத்தி அறிவை கூர்மைப்படுத்தி செய்யறதுல தன்னுடைய பழக்கத்தை அதாவது அந்த மனதை பயன்படுத்தி அறிவை பயன்படுத்துறாங்கன்னா இது எல்லோருக்குமே பொருந்தும். யாரெல்லாம் தன்னுடைய மனதை அறிவை அதற்கு பயன்படுத்தி எதற்கு தீவிரவாதத்துக்கு பயன்படுத்தினாலும் அதுக்கும் வந்து அந்த மனமும் அறிவும் சரியா கூட செயல்படும். யாரெல்லாம் பழக்கிறாங்களோ யாரெல்லாம் அந்த மாதிரி ஒருநிலைப்படுத்தி பண்றாங்களோ அதுக்கு உண்டானது அவங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும். இவரு தீவிரம் பண்ண போறாரு, ஆகவே இவருக்கு தியானம் வராதுன்னு கிடையாது. இந்த நல்லாள் கூட தியானம் பண்ணும்போது தடுமாறி கொண்டிருக்கும் போது அவங்கெல்லாம் சிறப்பாக ஒரே நோக்கத்தோட வேற எந்தவித எண்ணம் வந்தாலும் அதெல்லாம் அப்படியே எதுவுமே கண்டுக்காம இந்த குறிப்பிட்ட இதுல இந்த தீவிரமா இந்த இடத்துல குண்டு வெடிக்க வைக்கணும்னா தன்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி அப்படியே செய்யக்கூடிய வல்லமை அவங்களுக்கு எப்படி கிடைச்சது? இயற்கை எல்லாத்துக்குமே கொடுக்கும். அந்த இயற்கைக்கு எதுவுமே அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இவங்க எந்த மாதிரி நோக்கம் கொடுக்குறாங்களோ அது கொடுக்க ஆரம்பிச்சிருது. அப்ப அவங்க கூட இவங்க நல்ல ஆட்களை விட அவங்க கூட ரொம்ப நல்லா ஒருநிலைப்படுத்துறாங்க. அந்த பிரெயின் வாஷ் பண்றாங்க இளைஞர்கள. அப்ப என்னதான் பண்றது? அவங்களுக்கு எப்படி அறிவு வந்து செயல்படுது? ஏன் வந்து இந்த மாரி ஒரு குண்டு வெடிப்பு நடந்து அதன் காரணமா எத்தனையோ பேர் உயிர் பலியாகுறாங்கன்னா, அந்த நேரத்துல கூட அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தோணுமா? கிடையாதா? இந்த இவ்வளவு பேர் இறந்துட்டாங்களே! இதனுடைய விளைவு, அதனுடைய வருத்தம் அதெல்லாம் உங்களுக்குலாம் இருக்காதா? அந்த உணர்வு கொஞ்சம் கூட இருக்காதா? தெரியல. எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா தொடர்ந்து அத செய்து கொண்டு தானே இருக்கின்றார்கள். அதுக்கு தான் என்ன பண்ணணும்? அறிவினுடைய இயலாமைய ஒத்துக்கணும். இந்த தான் செய்யறது கரெக்ட்டு அப்படின்னு பிடிவாதம் செய்யக்கூடாது. கொஞ்சம் அறிவ கொண்டு அந்த 6வது அறிவை பயன்படுத்தி கொஞ்சம் சீர்தூக்கி பிறருக்கு துன்பம் இல்லாம இருக்குதா? அப்படின்னு பார்த்து அந்த செயலை செய்யக்கூடிய வல்லமை, நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கின்றதா? அவ்வளவு ஆற்றல், அறிவு, திறமை இருந்து இந்த செய்யக்கூடிய செயல் நல்ல விளைவா இருக்குதா? அப்படின்னு சிந்தனை செய்து பார்த்து அந்த செயலை செய்யக்கூடிய வல்லமை அறிவுக்கு வேண்டும். அந்த மாதிரி அறிவை எவ்வாறு பெறுவது? அந்த மாதிரி அறிவை பெறுவதென்றால் ஆரம்ப காலகட்டத்திலே இந்த போட்டி மிகுந்த உலகத்திலே இருக்கின்றோம் என்றால் அவரவர்கள் அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உலகம் முழுவதும் எத்தனையோ ஆன்மீக அமைப்புகள் இருக்கின்றன. எத்தனையோ வகையான தியான முறைகள் இருக்கின்றன. அவங்க அவங்கவங்க வினைப்பேதுவுக்கு ஏற்றாற்போல் குரு அமைந்திருக்கின்றார்கள். இயற்கை அதுபோல அமைந்திருக்கின்றது. அதை சரியாக பயன்படுத்தி மனதுக்கு, அறிவுக்கு உண்டான பயிற்சிகளை செய்து அதிலே முன்னேறிவிட்டு ஏன்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா இருக்கும்போது இந்த புலன் இன்பத்திலே இருக்கும்போது சாதாரண மனிதனுக்கு எதுவுமே தெரியாது. புலன் இன்பத்துல மயங்கி விடுவாங்க. அதுவே தான் செய்துகிட்டு இருப்பாங்க. அறியாமலே ஆழ்ந்து போய்விட்டார்கள். இதற்கு கொஞ்சம் தேவைப்படுது. கொஞ்சம் தன்னை அறிந்துக்கணும். கொஞ்சமாவது ஒரு ஒரு உணர்வு வேண்டும். இந்த புலன் இன்பத்தில ஒரு ஒரு சலிப்பு வேண்டும். எதுக்கு தான் பொறந்திருக்கிறோமோ, எதுக்கு திரும்ப திரும்ப இதே காரியத்த செய்துக்கிட்டு அப்படின்னு வரும். ஆனால் அது எப்போது, யாருக்கு, எந்த பிறவியில வரும்னு சொல்லும்போது, இந்த பிறவியிலே நம் என்னிடத்திலே என்ன இருக்கின்னு என்று தெரியாது. இருந்தாலும் இதுபோல ஒரு ஆன்மீக அமைப்பிலே இருக்கும்போது நிச்சயமாக தன்னை அறிந்து கொள்ள வேண்டுங்கிற ஆர்வம் கண்டிப்பாக வந்து பெருகும். அத சரியா பயன்படுத்தி வந்து முன்னேறணும். அப்ப என்ன பண்ணலாம்? குறிப்பிட்ட காலகட்டத்தில நன்றாக ஆழ்ந்து நல்ல தவம் செய்து, நல்ல தவ ஆற்றலை பெருக்கிக் கொண்டு, ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொண்டு, அடுத்த கட்டமாக அப்படியே ததும்பணும். அந்த அளவுக்கு முறையா, சின்சியரா வந்து பண்ணணும். அதன் பிறகு அந்த அறிவினுடைய இயலாமையை ஒத்துக்கணும்.
அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல, பொருளினுடைய உற்பத்திக்கு ஏற்றார் போல அந்த இயற்கை அனுப்பி வைத்திருக்கின்றது. ஃப்ரெஷ்ஷா. ஏன்னா அது எக்ஸ்பிரஸ் வேகத்துல போயிட்டு இருக்கு. மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக எக்ஸ்பிரஸ் ஒரு ஆளே நம்பி இருக்கிறது கிடையாது. அத அப்பப்ப குடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒன்று, ஒரே ஒரு முறை, ஏன்னா அது ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல. ஒரே ஒரு முறை அதான் அது வந்து அந்த நாட்ல ஆட்கள பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் வர முடியும். முகமது நபி ஒருத்தர் தான் வர முடியும். வேதாத்திரி மகரிஷி ஒரு முறை தான் வர முடியும். ரமணர் ஒரு முறை தான் வர முடியும். ஸ்ரீ பகவத் ஐயாவும் ஒரு முறை தான் வர முடியும். எல்லாரும் ஒரு முறை தான். அடுத்து அடுத்து பேட்டர்ன் மாத்தணும், ஃப்ரெஷ் ஆயிரும். அடுத்து அடுத்து குடுத்துக்கிட்டே இருக்கும். இதுவரை பாருங்க. இதுவரை உலக வரலாற்ற பாருங்க. ஆங்காங்கு எப்படி வந்து அத அனுப்பிக்கிட்டே இருக்கு. அப்ப மாறும். அதுக்கு தகுந்தாற் போல இந்த அறிவை கொண்டு ஃப்ரீயா விட்டு இதுதான் என்று பற்றி பிடிக்காம இருக்கக்கூடியத பயன்படுத்தி, ஏன்னா விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்றது, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்றது. இதை பயன்படுத்தி எப்படி அறிவிலே தெளிவு பெறுவது என்று பார்த்தோம் என்றால், அனைவருமே சொல்லிவிட்டார்கள், மெய்ப்பொருளே மெய்ப்பொருளே நாமாக இருக்கின்றோம். அத்துணையும் இறையாக இருக்கின்றது. இறை இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்கின்றார்கள். அத்துணை பேரும் சொல்லியிருக்கின்றார்கள். ஏன் அதை நம்மளால ஒத்துக்க முடியல? ஏன் ஒத்துக்க முடியலன்னா, அந்த அறிவினுடைய தோல்விய, இயலாமைய, மனதனுடைய இயலாமைய ஒத்துக்கொண்டோம் என்றால், இப்போது அது இயற்கை நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அப்ப என்ன செய்யலாம்? அறிவிலே தெளிவு வர வேண்டும் என்றால் என்ன பண்ணலாம்? எப்படி அறிவு சிறப்பாக செயல்படுது? எப்படி கூர்மையாக, ஷார்ப்பாக எப்படி இருப்பது? எப்படி இயற்கை கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே அத டீகோட் பண்ணி பார்க்கும்போது, இயற்கை எந்த மாரி இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கின்றதோ, அத டீகோட் பண்ணி தான் புரிய முடியும். கரெக்ட்டா டீகோட். இவ்வளவுதான். ஆனா, ஏற்கனவே வைத்திருக்கிறத வைத்துக்கிட்டு, அதாவது இயல்பா இருந்தா கூட பரவால்ல. இந்த சேகரித்த அறிவை வைத்துக்கொண்டு, இந்த புத்தி, இந்த அறிவு டீகோட் பண்ணி, இயற்கை இப்படித்தான் சொல்லுது அப்படின்னு டீகோட் பண்ணும்போது, தப்பாக டீகோட் பண்ணிவிட்டோம் என்றால், அதிலே முடிவு எடுத்தோம் என்றால், தவறாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த டீகோட் பண்றத கூட ஃப்ரீயா விடணும். இப்படித்தான் இல்லாம எல்லை கட்டாம அந்த டீகோட் கூட நாமாக டீகோட் பண்ணுவது கிடையாது. அதுவே டீகோட் பண்றதுக்கு அளவு கொண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இயற்கை அப்படியே பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு அது என்ன சொல்ல வருது போயிட்டே இருக்கலாம். எந்த மாதிரி இயற்கை ஃப்ரெஷ்ஷா எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறத தெளிவாக நாம வந்து புரிந்து கொள்ளலாம். அப்ப அறிவினுடைய முழுமை என்றால் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். எங்கேயுமே அதாவது தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஜாதி, மதம், இனம், நாடு, மொழி, மக்கள் என்று எதையுமே பிடித்து வைக்காம ஃப்ரீயா இருக்கணும். பிடித்து வைக்கிறதுனா, ஆகா இத பிடித்து வைக்கக்கூடாது, பற்று பாசத்திலே சிக்கக்கூடாது என்று முயற்சி செய்தோம் என்றால், எங்கே சிக்கக்கூடாது என்று நினைக்கின்றோமோ அங்கே சிக்கி விடுவோம். அப்ப என்னதான் பண்றது? என்ன செய்ய வேண்டும் என்றால், மனதனுடைய ஏற்படக்கூடிய உணர்வுகளை ஒன்றுமே செய்யாம, அந்த இடத்துல இதுதான் பெரியது அப்படின்னு ஒரு உணர்வு வந்து கிடைக்குது. இதுதான் உயர்ந்தது அப்படின்னு கிடைக்குது. மனதை பொறுத்தவரை உயர்ந்தது, தாழ்ந்தது, நல்லது, கெட்டது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. புறத்தில தான் நல்லது, கெட்டது, உயர்ந்தது, தாழ்ந்தது என்பது இருக்கின்றது. அகத்தை பொறுத்தவரை எதுவுமே வந்து கிடையாது. ஆகவே இதுதான் என்று பற்றி பிடிக்க கூடாதுன்னா, பற்றி பிடிக்க கூடாது அப்படிங்கிறது கூட இல்லாம அப்படியே விடணும். அதாவது மனிதனிடத்திலே இயற்கையாகவே இன்ப நாட்டம் இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, எதற்காக இவன் பிறந்திருக்கின்றான்? இவன் பிறந்திருக்கிறதே எதற்காக என்றால், இந்த பிரபஞ்ச ரகசியத்தெல்லாம் தெரிந்து கொண்டு அப்படியே ரசித்து பேரின்பத்திலே திளைப்பதற்கு தான் இந்த பிறவியை எடுத்திருக்கின்றான். வந்த வேலை மறந்துருது.
இந்த புலன் இன்பத்திலே இன்ப நாட்டத்திலே குறுகி நின்ற காரணத்தினாலே அது அந்த அறிவுக்கு விளக்கம் கிடைக்கவில்லை. அப்ப அந்த பற்றி பிடிக்கணும் கூட இல்லாம இன்ப நாட்டம் இல்லாம இருக்க நினைத்தா கூட ஒரு இன்ப நாட்டம். அப்ப என்னங்க? அப்ப என்னதான் பண்றது? என்ன செய்ய வேண்டும் என்றால், மனதுல வரக்கூடிய உணர்வுகளை எதையுமே எதிர்த்து போராடாம, அது எப்படி இருக்கின்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஏற்றுக்கொண்டால் என்ன? ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன? அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்குதுங்க. நீங்க நான் ஏத்துக்க மாட்டேன்னா அது விட்டுருமா? அந்த உணர்வுகள விட்டுருமா? ஏற்படக்கூடிய உணர்வுகள் விட்டுடுமா? அனுபவங்கள் விட்டுடுமா? ஏற்கனவே வினைப்பதிவுக்கு தகுந்த மாரி, செயலுக்கு தகுந்த மாரி, அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாரி அது குடுத்துக்கிட்டே இருக்கே. அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. எந்த மாரி வினைப்பதிவு வேணாலும் இருந்துட்டு போகுது. ஆனால் இப்போது நான் செய்யக்கூடிய செயல சிறப்பாக செய்வேன். அறிவை கொண்டு சிறப்பாக செய்வேன். மத்தவங்களுக்கு துன்பம் குடுக்காம இருப்பேன். துன்பப்படுறவங்களுக்கு அந்த துன்பத்த போக்குவேன் அப்படிங்கிற நோக்கத்துல என்னுடைய இருக்க வேண்டும். இது நம்முடைய கையில குடுத்தாச்சு. நம்முடைய அறிவை பயன்படுத்தி செய்ய வேண்டியதுதான். அதெல்லாம் வேற அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா முடிஞ்சது முடிந்ததுதான். ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனால் இப்போது நம்மிடத்திலே இருக்கின்றது, அந்த ஆகாமிய கர்மா என்று சொல்லக்கூடியது நம்மிடத்திலே இருக்கின்றது. நாம் அறிவை கொண்டு எப்படி செய்றோமோ அதுக்கு உண்டான விளைவு ஏற்பட போகுது. இதை யாரும் தடுக்க முடியாது. அறிவை பயன்படுத்தணும். சிறப்பா பயன்படுத்தணும். ஷார்ப்பா பயன்படுத்தணும். இது துன்பமா இருக்குமா? இல்லாதன்னு கண்டுபிடிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாதே! அப்ப யாருக்காவது துன்பத்த போக்கணும்னா இது என்ன கடினமான விஷயமா? நினைக்கலாமே! இவங்களுக்கு என்ன செய்யலாம்? துன்பப்படுறாங்க, பாவமா இருக்கு. இவங்க துன்பம் போக்குறதுக்கு என்ன செய்யலாம்? அப்படின்னு செய்யலாமே செயல. அது மாரி இருந்தாவே தானாவே இயற்கை குடுக்க ஆரம்பிச்சுருமே! அந்த மாரி இருக்கிறவங்கள இயற்கை கருவியாக பயன்படுத்த ஆரம்பிச்சுருமே! அப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணா இந்த காலத்துல இந்த டெக்னாலஜில அறிவ பயன்படுத்தணும் அப்படின்னா, மனதைக் கொண்டு மனதை சரி செய்யக்கூடாது, சரி செய்ய இயலாது. அறிவைக் கொண்டு மனத சரி செய்ய தேவையில்லை. அந்த மனம் தன்னைத்தானே தூய்மை செய்து கொள்ளும். எப்படியெல்லாம் மனம் இருக்க வேண்டும், தூய்மையா இருக்க வேண்டும், நல்லவனா இருக்க வேண்டும், நல்லதே செய்யணும். எப்பவுமே மத்தவங்களுக்கு துன்பம் தரக்கூடாது. இந்த போட்டி, பொறாமை, காமம், தேவையற்ற காமம், தேவையற்ற கோபம் இருக்கக்கூடாது என்று மனதைப் பற்றி என்னென்னலாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ, அது அத்துணையுமே இயல்பாக நாம் முயற்சி செய்யாமலேயே அந்த நிலை நமக்கு கிடைத்துவிடும். எப்படி கிடைக்குது என்றால், அது அப்படியே ஒரு ஆறு போல ஓட விட்டு, ஆறு போல ஓடிக்கொண்டிருக்கின்றத நம்ம குறுக்கிடாம, அத தலையிடாம, அது எந்தவித பொறுப்பும் எடுத்துக்கொள்ளாமல் சரி பண்ண வேண்டும் என்று பொறுப்பு எடுத்துக் கொள்ளாமல் இருந்தோம் என்றால், அதுவே நாம் என்னென்னலாம் மனத பத்தி நினைத்திருக்கின்றோமோ, எவ்வளவு உயர்வா நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ, மனதை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்திருக்கின்றோமோ, அது அப்படியே நடந்துவிடும். நிஜமாகவே. நிஜமாகவே, உண்மையாகவே ஆன்மீகத்துல இருக்கணும். ஆன்மீகத்துல உயரணும்னா, மனம் எவ்வளவு துல்லியமாக, எவ்வளவு தூய்மையாக, அற்புதமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, அதே நிலை இயல்பாக எந்தவித முயற்சியுமே செய்யாம, அழகாக, இயல்பாக அப்படியே நாம் எதிர்பார்த்த ஆன்மீகத்துல எந்த மாதிரி முன்னேற்றம், மனது எப்படி அப்படியே பெர்ஃபெக்ட்டா அந்த ஞானி மாரி, புத்தர் மாரி, வேதாத்திரி மகரிஷி மாரி, ரமண மகரிஷி மாரி அந்த நிலை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, விரும்புறவங்க நிஜமாகவே அது நம்மிடத்தில் இயல்பா இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால அந்த நிலை அப்படியே வர முடியும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், மனத பொறுத்தவரை எதுவுமே செய்யாம அப்படியே விட்டுவிட்டோம் என்றால், அந்த தூய்மையாகி அத நேருக்கு நேர் நாம் ஃபீல் பண்ணலாம். ஆனால் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த பொறுப்பு நம்முடையதாகிவிட்டது. அந்த பொறுப்பை சரியா செய்ய வேண்டும் என்று நினைத்து அதற்கு முயற்சி செய்தோம் என்றால், இப்போது மனதிலே மாபெரும் போராட்டம் ஆரம்பித்து விடுகின்றது. அந்த போராட்டம் நிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த பொறுப்பை நாம் எடுத்துக்கொள்ளாமல், அந்த மனதை சரி செய்யக்கூடிய நிலையிலே நீயே சரி பண்ணீர் என்று இயற்கையிலே ஒப்படைத்து இயற்கையிலே சரண்டர் ஆகிவிட்டோம் என்றால், அந்த இயற்கை அந்த மனதை சரி செய்து விடுகின்றது. உண்மையாகவே அந்த மனதை சரி செய்யக்கூடிய பொறுப்பு இயற்கை தன்னகத்தே வைத்திருக்கின்றது. அதற்கு வாய்ப்பு கொடுத்தா ஃப்ரீயா விட்டா தூய்மை ஆயிரும். நான் தூய்மை செய்து விடுவேன் என்று முயற்சி செய்தோம் என்றால், எப்போதும் தூய்மையே செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது.
ஒரு தேவையில்லாத கோபம் ஏற்படுகின்றது, தேவையில்லாத காமம் ஏற்படுகின்றது. ஏன் இந்த மாரி ஏற்படுகின்றது என்று, இது இருக்கக்கூடாது, இதுதான் நற்பண்பு என்று நினைத்து அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்தோம் என்றால், ஏங்க இது நற்பண்பு கிடையாது, ஏங்க மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடாதா என்றால், அந்த மாதிரி நற்பண்பு வர வேண்டும், அது மாற வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் நற்பண்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே அந்த நற்பண்பு நமக்கு அமைய வேண்டும் என்றால், அத அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டோம்னா, அதனுடைய ஆயுள் அரை வினாடி. அது காணாம போயிருது. ஆனால் இது இருக்கக்கூடாது. இந்த முறையற்ற காமம் இருக்கக்கூடாது. முறையற்ற கோபம் இருக்கக்கூடாது. அத சரி செய்து தீருவேன் என்று எவ்வளவு முயற்சி செய்றோமோ, அந்த அளவுக்கு இன்னும் போராட்டம் அதிகமாகி விடுகின்றது. அப்படியே அதை அமைதியாக வைத்திருந்தாலும் ரொம்ப நன்றாக இருக்கலாம். அத அமுக்கி வைக்கும்போது எதிர்காலத்திலே ஏதோ ஒரு விதத்திலே வேறு வகையாக இந்த அறிவ அந்த மாரி அமுக்கி வைக்கும்போது வேறு வகையிலே உடல்நிலை நோயாக இந்த மனமே வேறு வகையில பிதுங்கிக்கிட்டு வந்து இன்னும் மேலும் சிக்கலை ஏற்படுத்திவிடும். மற்றவருடைய பேச்சையெல்லாம் நீங்க அதிகமாக கேட்டுக்கொள்ளலாம். தத்துவங்கள ரொம்ப நன்றாக கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் என்னுடைய இத பொறுத்தவரை 2, 3 அட்டெண்ட் பண்ணீங்கன்னா போதும். அட்டெண்ட் பண்ணவே தேவையில்ல. ஏன்னா ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா, தெளிவாக அறிவிலே தெளிவாக, அறிவிலே முழுமை பெற, அறிவை தெளிவாக தெரிந்து கொள்ள, இயற்கையை சிறப்பாக தெரிந்து கொள்ள, இயற்கை அப்படியே மாற, இயற்கையாக மாறி அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்பப்ப இயற்கை குடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன அந்தந்த நேரத்துல, அந்த காலகட்டத்துல அப்படியே பளிச்சுன்னு குடுக்கிறத, அப்படியே முழுமையாக இயற்கையோடு சரண்டர் ஆகி, அது குடுக்கிறத நம்ம ஃபாலோ பண்றதுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் வேற எதுவுமே தேவையில்ல. மனத பொறுத்தவரை அத சரி செய்வதற்கு முயற்சி செய்யாமல் அப்படியே விட்டு பாருங்க. இப்ப தியானம் பண்றோம். பல்வேறு எண்ணங்கள் வந்து மோதுகின்றன. ஏன் இந்த மாரி எண்ணம் வருது? நான் சும்மா இருக்கும்போது கூட நல்லா இருக்கு. சினிமா பார்க்கும்போது, பாட்டு கேட்கும்போது கூட நல்லா இருக்கு. ஆனா தியானம் பண்ணா ஏன் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்து மோதுகின்றன? திரும்ப திரும்ப மோதுகின்றன. எல்லா நேரமும் மோதிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா தியானம் பண்ணும்போது, அமைதியில இருக்கும்போது வரக்கூடிய எண்ணங்களை துல்லியமாக தெரிந்து கொள்கின்றோம். ஆனால் இந்த ஆறு போல ஓட விட்டு சிறப்பாக அதை செய்வதற்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு இயலாமை ஒத்துக்கும்போது, இப்போ வந்து தியானம் செய்து பாருங்க. இப்போது அந்த எண்ணங்கள் மோதும். ஏற்கனவே நான் முடிவு பண்ணிவிட்டேன். எந்த மாரி எண்ணங்கள் வந்தாலும் சரி, நானு அத சரி பண்றதுக்கு பொறுப்பு எடுத்துக்கொள்ள போவதில்லை என்று முடிவு எடுத்து புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், இப்போது அதே எண்ணங்கள் மோதுகின்றன. அந்த எண்ணங்கள் நம்மளை பாதிப்பது கிடையாது. தவம் களைவது கிடையாது. எந்த விதத்திலும் தவம் களைவதற்கு வாய்ப்பே கிடையாது. என்ன மாரி வந்து எண்ணங்கள் எல்லாம் வந்துகிட்டோம். எப்படி வேணாலும் மோதட்டும். எப்படியாப்பட்ட எண்ணங்கள் வேணாலும் வரட்டும். ஒண்ணுமே பாதிக்காது. வந்துட்டா பாரு போயிட்டே இருக்கும். அப்படியே தவம் கலையாம அப்படியே அற்புதமான நிலையில் இருக்கலாம். இதன் காரணமாக எந்த மாரி எண்ணத்தின் காரணமாக நிலை குலையாம இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலே, அந்த செய்யக்கூடிய செயல்ல தெளிவா இருக்கக்கூடிய காரணத்தால, அந்த செயலிலே அற்புதமாக செய்ய முடியும். அங்கே சந்தேகமே இருக்காது. சிறப்பாக செய்ய முடியும். இப்போது அலை பாய்ந்து கொண்டிருக்கின்ற மனம், அதே மனம் இப்போது அறிவுக்கு உதவிக்கு வந்து அறிவு சிறப்பாக செய்யலைன்னா, மனம் இல்லன்னா எதுவுமே செய்ய முடியாது. மனத கொண்டு தான் அத்துணை காரியங்களுமே செய்றோம். அதே மனம் அலை பாய்ந்து கொண்டிருக்கின்ற குற்ற உணர்வாக இருக்கக்கூடிய, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த நிலை வேண்டும், அந்த நிலை வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கின்ற மனம், இப்போது இருக்கக்கூடிய நிலையே மிக அற்புதமான நிலை என்று புரிந்து கொண்டு, எதுக்குமே ஆசைப்படாம அந்த நிலையை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்து, இது ஒரு என்ன ஒரு இதுன்னா இந்த நிலை வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்யும்போது, அந்த முயற்சி செய்யும்போது மனதிலிருந்து அப்படியே எக்கச்சக்கமான எனர்ஜி கிடைத்து, அத செய்வதற்கு தூண்டும். ஆஹா! இன்னும் எனர்ஜி கிடைக்குது. அத செய்வாங்க எல்லாமே. ஆனால் அந்த மனதிலே நம்ம செய்வதற்கு எந்த வேலையுமே கிடையாது. ஆல்ரெடி ஞான நிலையில தான் இருக்கிறோம். விடுதலை நிலையில இருக்கிறோம். முக்தி நிலையில இருக்கிறோம். இங்க வேலையே கிடையாது என்று முடிவு செய்து விட்டோம் என்றால், அந்த மனதிலிருந்து ஒரு எனர்ஜி ஒண்ணுமே வராது. ஏன்னா முடிஞ்சு போச்சு.
கதையே முடிஞ்சிச்சுங்க. அறிவு முழுமையாயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வேலையே கிடையாது. முழுமை ஆகலைன்னா தான் நம்ம முயற்சி செய்துகிட்டு இருக்கணும். முழுமையானதை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், இப்போது அது ஒண்ணுமே எனர்ஜியே வராதுங்க. ஆனால் வெளியில இந்த வேலைய செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா, இப்போது எனர்ஜி கிடைக்கும். அகத்த வந்து சரி பண்றது ஒண்ணுமே இல்லன்னா, அங்க ஒண்ணுமே வராது. ஏன்னா வேலையே கிடையாது அகத்த பொறுத்தவரை. ஆனா புறத்துல ஃபிக்ஸ் பண்ணி இந்த வேலைய செய்யணும், இந்த மாரி செய்யணும் அப்படின்னு நினைத்து அதுல ஈடுபடும்போது, இப்போது எனர்ஜி கிடைக்குங்க. அதனால அந்த எனர்ஜிய பயன்படுத்தி இந்த செய்யக்கூடிய ஆற்றல வந்து வளர்த்துக் கொள்ளலாம். மனத மட்டும் சரி பண்றதுக்கு முயற்சி செய்தோம் என்றால், எனர்ஜி எல்லாம் மனத சரி பண்றதுக்கு சரியா போயிரும். அப்ப தியானம் அற்புதமா வரும். தெளிந்த நல்ல அறிவு கிடைக்கும். இப்படி தியானம் பண்றோம். இப்படி நடந்துக்கணும், இப்படி நடந்துக்கணும், இது செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படிங்கிற எந்த வேலையுமே கிடையாது. இயல்பாகவே இயல்பாகவே எப்படிலாம் ஒருவர் ஞானி ஒருவர் எப்படி நடந்து கொள்வாரோ, வேதாத்திரி மகரிஷி புற செயலிலே எப்படி நடந்து கொள்வாரோ, அது அத்துணையுமே நம்முடைய இயல்பாக மாறிவிடும். ஏன்னா அறிவினுடைய முழுமை தான் இருக்கின்றோம். ஆக தேடாம, கமா வைக்காம, இன்னைக்கே இந்த நேரத்திலே, இந்த கணத்திலே முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் என்றால், மனம் வேற டைமென்ஷனுக்கு போயிருது. அதைக் கொண்டு அத முடிச்சுக்கிட்டு, அதை முடித்துக்கொண்டு, இந்த செயல்பூர்வமாக இந்த உலகத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று மகரிஷி சொன்னாரோ, சொன்னது இல்லாம எதுக்கு ஆசைப்பட்டாரோ, எதுக்கு ஏங்கினாரோ, அதை நாம் கையிலே எடுத்துக்கொண்டு இன்னும் செய்து அத்துணை மக்களையும் மீட்கணும். யாருடைய கடமை? நம்முடைய கடமை. நம்முடைய கடமை அறிவிலே முழுமை பெற்றவருடைய கடமை. அறிவு இல்லாதவர்கள், அறிவை அறியாதவர்கள், அறியாமலே இருக்கக்கூடியவர்கள், புரியாதவர்கள் அத்துணை பேருமே அரவணைத்துக் கொண்டு அகண்டாகாரத்திலே அறிவை வைத்துக் கொண்டு விரிந்த நிலையிலே இந்த குறுகி நிற்கும் போது நம்முடைய உடல் நினைத்துக்கிட்டு பல்வேறு சிக்கல் ஏற்படும். அவங்களும் அப்படி இருக்கிறாங்க. நிஜமாகவே எங்கேயுமே குறையே காணாம அவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. நிச்சயமா அவங்களை மீட்டெடுப்போம். அறிவியல வந்து உயர்த்துவோம். என்ன மாரி இருந்தாலும் மனம் தளராம அத்துணை பேரும் நம்முடைய சகோதரர்கள் தான். அத்தனை பேரும் சுத்த வெளியில் வந்த ஒரே ஒரு தாய் மக்கள் போல அந்த ஒரே சுத்த வெளியில் வந்தவர்கள் என்ற ஒரு நிலையிலே அத்துணை பேரையும் அரவணைத்து அவங்க என்ன மாரி ஏன்னா அறிவு நிலையம் அப்படி யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. அறிவிலே முழுமை அடைந்தவருடைய பொறுப்பு தான் அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். அதனால என்ன பண்ணலாம்? அவங்களை எப்படி கொண்டு வரலாம்? அப்படின்னு யாரோ எக்கேடு கெட்டு போறாங்க அப்படின்லாம் இல்லாம, நம்முடைய மனத பொறுத்தவரை எக்கேடு கெட்டு போட்டுன்னு விட்டுறலாம். ஆனா வெளிய பொறுத்தவரை எக்கேடு கெட்டு போன்னு விடக்கூடாது. அத்துணை பேரும் அந்த அந்த நிலை இருந்தனால தான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அந்த அன்போடு, கருணையோடு என்னென்ன செய்யணும், என்ன மாரி செயல் திட்டம் எல்லாமே செய்திருக்கின்றார்கள். ஆகவே முற்றிலுமாக இந்த அகத்த பொறுத்தவரை குளோஸ் பண்ணிட்டு, அவர் சொன்ன திட்டத்த, செயல் திட்டத்த எப்படிலாம் செயல் செய்யலாம்? எப்படி செய்யலாம்? எப்படி கொண்டு வரலாம்? அப்படின்னு திரும்ப திரும்ப நாம வந்து அது போனோம்னா, இயற்கை அழகா இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு மனதிலே எந்த விதமான போராட்டமும் இருக்கக்கூடாது. அந்த மன போராட்டமே தான் நமக்கு மனதுக்குள்ளார போராட்டம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. அந்த மனதோடு முரண்படவே தேவையில்ல. அந்த நிலையில அத ஃப்ரீயா விட்டோம்னா, அந்த நிலை வந்து கிடைத்துவிடும். அத கொண்டு செயற்கரிய செய்யலாம் நம்மால வந்து செய்யலாம். நிறைவாக போர் இல்லா நல்லுலகம். ஒருவர் இன்னொருத்தர கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவருக்கு மனதினுடைய ஆற்றல் சக்தி இருக்குல்ல, அதே போல இன்னொருத்தர் இருக்காருல்ல, அவர கெடுக்கணும்னு, அவருக்கும் தடுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குல்ல. அவரும் இது மாரி இருப்பார். அவர் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா, அவருக்கும் அந்த மாரி ஆற்றல் இருக்கிறது. எல்லாரும் அந்த ஆற்றல் படைத்திருக்கின்றார்கள். அப்ப அவரை கெடுக்க வேண்டும், இவரை கெடுக்க வேண்டும்ங்கிற எண்ணம் எல்லாம் சேர்ந்து என்ன ஆவுது? என்ன ஆவுது? அந்த இயற்கை என்ன பண்ணுது? அந்த மனதிலே ஏற்பட்ட வன்முறை அத்துணையுமே ஒரு சேர ஒரு இடத்திலே போராக எத்தனை பேர் அந்த வன்முறையான எண்ணங்கள், உணர்வுகள் இருந்துச்சோ, அத ஒருத்தர் வந்து தற்காத்துக் கொண்டதால அது வந்து வெளியில வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப அது என்ன ஆகுது? இந்த மாரி எல்லாம் சேர்த்து வச்சு எத்தனை பேர் அந்த வன்முறை உணர்வு என்ன இருந்ததோ, இது அத்துணையுமே அந்த இடத்திலே வந்து அது செயலாக மாறி போராக வெடிக்கின்றது.
அப்ப எத்தனை தனி மனிதர்கள் அந்த இதெல்லாம் இல்லாம அப்படியே நிறைவாக புத்தர் எந்த மாதிரி அந்த வெறுமையான மனம் பெற்றாரோ அந்த உணர்வு இருந்தாங்கன்னா இதனுடைய எதிரொலியாக மாற்றம் கிடைக்கும். இல்லைன்னா இது நடந்து கொண்டுதான் இருக்கும். பாருங்க எப்படி ஒரு இன்டர் லிங்க் ஆகுது பாருங்க. நிஜமாகவே உலகம் முழுவதும் பூமி முழுதும் அத்துணை மனித உணர்வுகள் அத்துணையுமே எல்லாமே எல்லாத்துக்கிட்டையும் வந்து மோதும். நாம கொஞ்சம் தியானம் பண்ணிருக்கோம், கொஞ்சம் தாங்கிக்கிட்டு இருக்கோம். இல்லை என்றால் என்னவும் அத்துணையுமே எத்தனை பேர் கோடிக்கணக்கான மனிதர்கள் அத்துணை உணர்வுமே அத்துணை பேருக்கும் போய் ஊடுருவி உயிரிலே மனதிலே அறிவிலே பதிவாகிரும். வேதாத்திரி மகரிஷி அந்த கார்கில் போர் நடக்கிறப்ப பேப்பரை பார்த்தா அவர் காலையில் சொல்லுவாரு, பேப்பரை பார்த்தா என்னுடைய கண்கள்ல ரத்த கண்ணீர் வருதுன்னு சொன்னார். ஏன்னா அங்க நடக்கக்கூடியது மனித குலத்தில் நடக்கக்கூடியது எத்தனை பேர் இறக்குறாங்கிறப்ப அவரால் தாங்கிக்கவே முடியல. அது அப்படியே நுடி இருக்கிறனால அவர் பாதிக்குது. சாதாரணமா புலன்முத்துல வரலாம், அது எங்க நடந்துட்டு போகுது, அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அது அவங்க நிம்மதியா இருக்க விடாது. தன்னை அறியாமலே ஒரு பொருந்தாத உணர்வு ஏற்படும். பாருங்க, முதலாவதாக இந்த ஹமாஸ் அவங்க வந்து இஸ்ரேலை போய் தாக்கணும். எதுக்கு தாக்கணும்னு தெரியல. அதுக்கு பதில் இவங்க போய் தாக்கணும். ரைட்டு, முடிஞ்சு போச்சா? இப்ப என்ன ஆச்சு, அவங்களுக்கு ஆதரவு லெபனான்ல இருந்து அவங்க ஒரு தீவிரவாத கூட இவங்களுக்கு உதவி பண்றாங்க. இப்ப அதுக்கு ஈராக் வந்து முடிவு பண்ணி இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துது. இவன் இஸ்ரேல்காரன் லெபனான்ல இருக்கிறவங்கள அழிக்க நினைக்கிறான். செல்போன்லாம் வந்து யூஸ் பண்ணாம இருந்த முன்ன பார்த்தீங்கன்னா அந்த பேஜர்லாம் வைத்து அவங்கெல்லாம் மழையெல்லாம் இருக்கு. அவங்க துல்லியமாக அது எங்கெங்கெல்லாம் ஆயுதங்கிறது இவங்களால கண்டே பிடிக்க முடியல. அறிவை எப்படி வேலை செய்து பாருங்க. இப்ப ஈராக் பாருங்க, ஒரு ஒரு ஆளு ஒண்ணு செஞ்சதுக்கு தொடர்ந்து அது பாட்டுக்கு வந்து எப்படி போகுது பாருங்க. ஏன் இப்படி நடக்குது? நம்முடைய அறிவினுடைய இயலாமை இயற்கை வந்து அது கரெக்டா செய்யும். அத்துணை பேருடைய எண்ணத்தை அந்த மாதிரி அதுக்குடைய விளைவு ஏற்படுத்தும். நாம செய்யலாம், இன்னும் மாற்றி அமைக்கலாம். நல்லது கெட்டது பண்ணவங்களுக்கு இது மாதிரி வல்லமை இருக்குன்னா ஏங்க நமக்கு இருக்காது? ஏன் நம்பிக்கை வர மாட்டேங்குது? அதை வந்து பயன்படுத்தணும், நிச்சயமா முடியும். ஃப்ரீயா விடலாம், அது போல ஓட விடலாம், நல்லா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். அதுல ஏற்படக்கூடிய அந்த துன்ப உணர்வை போக்குன்னு நினைச்சுக்கிட்டு தியானம் பண்ணக்கூடாது. அந்த துன்ப உணர்வும் பயன்படுத்தி, கவலையை பயன்படுத்தி என்ன மற்றவங்களுக்கு செய்யலாம், எப்படி மற்றவங்கள அறியாமல மீட்டெடுக்கலாம் அப்படின்னு அறிவு செலுத்தணும். அதே போல போதை இல்லாத தமிழகம் இளைஞர்கள் எத்தனை பேர் அதனுடைய விளைவாக எப்படி சமுதாயத்துல எவ்வளவு பெரிய சிக்கல்லாம் ஏற்படுங்க. அந்த கருமையத்திலே பதிவு இதை வந்து அது போக்குறதுனா எவ்வளவு கடினம் தெரியுங்களா, எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுங்களா. நாமே நம்முடைய உழைப்புன்னு அதிகமா கொடுக்கணும். தவத்தினாலும் தற்சோதனையினாலும் அந்த அறிவு இல்லாதவங்களை மீட்டெடுக்கணும். அறிவியல் முழுமை பெறக்கூடிய பொறுப்பு, அந்த பொறுப்பு நமக்கு அதிகமா இருக்கின்றது. அதுக்கு இன்னும் லேட் ஆகுங்க. இன்னும் நபர்கள் வந்து அறிவறிந்தவர்கள் எண்ணிக்கை இன்னும் அதிகமாகணுங்க. அவங்கள மீட்டெடுக்கணும். அந்த எண்ணங்களை வந்து நாம வந்து கொடுக்கணும். எப்படி அவங்க அந்த மாதிரி எண்ணங்கள் கொடுக்குறாங்களோ, ஆக நேரத்தை நம்ம வந்து ஒதுங்க எப்படி இவங்களை மீட்டெடுப்பது, எப்படி நம்முடைய இளைஞர்களை வந்து எப்படி நல்வழிப்படுத்துவது, என்னென்ன செய்யணும். இது என்னன்னு சொல்ல முடியாது. அவங்கவங்க முடிஞ்சது. அவங்கவங்க அது மாதிரி இருக்கும்போது இயற்கை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அதை வந்து செய்யலாங்க. அந்த மாதிரி முறையில அதையும் உருவாக்குவோம் என்று கூறி வாய்ப்பு அளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.